ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ வந்து பார்த்தா ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா உங்கள் கிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காமல் தட்டிட்டோங்க. ஓகே ஓகே ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ வீடியோ எடிட் பண்ண எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ரெமினி ஆப் வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் ஒன்றில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் ரெமினி ஆப்பில் போட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு வீடியோ லிங்க் வேணால் விஷயம் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஒரு 10 பிக்கு ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா நம்ம ஐட் மிஷின் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமே கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபுல்ஸ்களை செட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மேலே காலைல எஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பீச்சர் பாருங்கள், அது இங்கே போய்ட்டு கீழே ஷோ பண்ணால் இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட்டர் இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் கரெக்டாக இன்னும் ஒரு 9 பிக்கை 1 பண்ணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கன்வெர்ட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெமினி ஆப்பில் எடிட் பண்ண அந்த பிக்காக இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் போய்ட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்புறமேட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு இப்படி ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா? ஸோ சாங்குக்கு மேலே ஒரு கிரீன் கலர் பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் பண்ணுறதுக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்டாருக்கு நேருக்கு அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்ல ஜஸ்ட் நீங்கள் அந்த பிக்கை ஆட் பண்ண நினைக்கிறோம், ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே புஷையும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக்கு இதில் வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஏடி குரூப் இருக்குது, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்டில் இப்போ என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சேலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கிளை கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இந்த 3 குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னது எரரும் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் பிக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து கம்ப்ரெஸ் ஆயிரும் சொல்லலாம். இது சேம் மெத்தடில் மீதிக்கிற இடத்துக்கு நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே சொல்லலாம். இப்போ நீங்கள் பொருள் 10 மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக்கு ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ அதை கட்ட அந்த க்ரீன் கலர் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே பிஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிப்பாட்டியே ஒரு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பரிசன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இத்தனை ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாங்கு எண்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே சொல்லலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் தகுந்த மாதிரி கட் பண்ணிடலாமா? ஸோ அது கரெக்டாக நெக்ஸ்ட்டு புக் மார்க்கு வந்துட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா ஜஸ்ட் அது கட் ஆயிரும். இதே சேபத்தில் நீங்கள் 1 பண்ணால் கரெக்டாக அந்த பிக்கை நான் கொடுத்துருக்க புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பிக்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு செகண்ட் பிக்கை இடத்துக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த செகண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்டாருக்கு அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு 4:5 பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொட்டினா ஜஸ்ட் அந்த பிக் சேஞ்ச் ஆகும். இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 பண்ணால் கரெக்டாக இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே முடிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நாம எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல ஒரு கேமிக்கல் லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நான் லேயரை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு காப்பி ஃபீட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு பீக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பின எஃபெக்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த மீதி இருக்கிற அந்த 9 பிக்குக்குமே இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா அந்த க்ரீன் கலர் கிளிக் போயிட்டு மேல் டூட் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் பக்கம் டீல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல ஒரு 3 லேயர் சின்னதாக கொடுத்துருப்பேன். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த எல்லா பிக்குக்கும் மேலே நீங்கள் 1 பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் போயிட்டு அது 3த்தையும் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த அப்ளை பண்ணால் அது லாஸ்ட் வரைக்கும் மெஸ்ல ஏறும். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த 3 லேயர் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஆங் ஆகிடுச்சுனாக்கா ஜஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் மாதிரி ஒரு லேயர் பாருங்கள், ஜஸ்ட் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் எக்ஸிட் பண்ணி பாருங்கள். ஓகே ரொம்ப ஆங் ஆச்சுன்னா மட்டும் அதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி டேட்டா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.